கடகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? அவங்க வழிபாட்டு முறை எப்படி இருக்கணும்? அதை பத்தி சொல்லுங்க. கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார். இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 12ஆம் இடத்துல வருகிறார். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ந்துட்டாரு, யோகம் கொட்டிக்கிட்டு இருக்கு. பல பேர் கடகராசிக்காரன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியே முழுமையான சனிப்பெயர்ச்சி. அப்போ தான் முழுமையான பலனை தரும். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இது வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 9ஆம் இடத்துக்கு போக போகிறார். அது ஒரு லாபம். இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் மீண்டும் அஷ்டமத்துக்கு வந்துட போகிறார். அப்படி இடம் பெயர்றாங்க, அவ்வளோதான். அஷ்டமத்தில் இருந்த சனி 9க்கு, 9 இருந்த ராகு அஷ்டமத்துக்கு, அவ்வளோதான் இடம் பெயர்றாங்க. அதனால் வந்து ராகு பகவான் சில கஷ்டங்களை தந்து விடுவார் இந்த நேரத்தில். ஆனால் இதில் என்ன ஒரு ஆறுதல்னா, 12ஆம் இடத்துல குரு பகவான் விரய செலவை கொடுத்தாவது லாபத்தை தந்து விடுவார். ஏன்னா சனி உங்களுக்கு நகர்ந்து போகிறாருலே 9ஆம் இடத்தை நோக்கி நகரும் போது ஒரு இடத்துல இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னா இப்போ வேலை கிடைக்கும். ஒரு இடத்துல பொண்ணு பார்க்குறோம், பொண்ணே அமையலை அப்படின்னா, பொண்ணு பிடிக்கலன்னா சொல்லுவாங்க. இப்போ போனால் ஒரு பொண்ணு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லும், ஆனால் கல்யாணம் கைகூடாது. அப்போ கை கட்டியது வாய் கட்டாமல் போகும். பழைய தோல்விகள் இப்போ இல்லை, அதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆனால் முழுமையான லாபம் இப்போ வரல. இந்த குரு பயிற்சி முழுமையான லாபத்தை தராது. ஆனால் ஒன்றே ஒன்று லாபத்தை தரும். என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா பயணத்துக்கு செலவு கூட காசு இல்லாமல் இருப்பீங்க. இப்போ சனி நகர்ந்து இருக்காரு, அந்த நேரத்தில் விரய குரு பகவான் வரும்போது அந்த காசை கொடுத்துருவார். அந்த பயணத்தை நீங்கள் செய்ய முடியும். ஒரு இடத்துல முயற்சி பண்ணால் ஒரு வேலை, அதுக்கான வருமானம். முயற்சி பண்ணால் ஒரு இடத்துல பணம் கிடைக்கிறது. முயற்சி பண்ணால் ஒரு விஷயத்தை முயற்சியின் மூலியமாக வெற்றி அடைய முடியும். ஒன்று. இது எல்லாமே வெறும் 150 நாட்கள் மட்டும்தான். இந்த குரு பயிற்சி ஒரு வருஷம் ஃபுல்லாக இல்லைங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒரு 150 நாட்கள் 11/5/2025 8/10/2025 வரலைக்கும் தான் இது. அதுக்கப்புறம் ஜென்ம குருவாக உங்களுக்கு வந்துடுவார். இந்த ஜென்ம குருங்கிறது குரு பகவான் யோகமான குரு பகவான் உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி. அப்போ உங்கள் ராசியினுடைய யோக கடவுளே யாருன்னா குரு தான். அதனால தான் கடகராசிக்காரர்கள் பல இடத்துல தலைமை பண்பாக இருப்பாங்க. பல தலைவர்கள் கடகராசி தான். விஜய் கடகராசி, அண்ணாமலை கடகராசி, மறைந்த கலைஞர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா குரு உச்சமான ஜாதகம், கடக லக்னம். கடக லக்னக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் தலைமை பண்பாக இருப்பாங்க. ஒரு ஊர் தலைவராக இருப்பாங்க, ஒரு கவுன்சிலராக இருப்பாங்க, ஒரு தொழிற்சங்கத்துடைய தலைவராக கூட இருப்பாங்க. தலைமை பண்புக்கான ராசி கடகராசி. அப்போ குரு அதிசாரத்தில் வரும்போது லாபத்தை கொடுத்துருவார். அப்போ நீங்கள் ஒரு 5 மாதம் சனி பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய நேரத்தில் சின்ன சின்னதாக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழலில் போராடி உழைச்சி லாபத்தை நோக்கி சனி பகவான் நகரும்போது குரு பகவான் பலனோடு நகர்ந்துக்கணும். அப்போ எதுவுமே முழு பலன் இல்லை. அஷ்டமத்தில் ராகு, சில கஷ்டங்கள் உண்டு. தந்தை வழி பாட்டன் பாட்டியோட கர்மா, பிதுர் கர்மா ஆக்டிவேட் ஆகும். அப்போ தந்தை வழி குலதெய்வத்துக்கு போகணும். அமாவாசையில் தந்தை வழி குலதெய்வத்துக்கு போய் இழுப்பை எண்ணெயில் மண் அகல் விளக்கில் சிகப்பு நாடாத்திரி போட்டு காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் விளக்கேற்றணும். விளக்கேற்றினு அந்த ராகு பாதிப்பை 8ஆம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய ராகு பாதிப்பை குறைச்சி லாபத்தை கொடுத்துருவாங்க. அப்போ ராகு ஒரு பக்கம் லாபம், அது தந்தை வழி பாட்டன் பாட்டியோட லாபம், குலதெய்வ அருள். இதில் சனி பகவான் லாபத்தை நோக்கி நகரக்கூடிய காலம், அதில் ஒரு லாபம். குரு பகவான் பணத்தை கொடுத்து விரய செலவு செய்ய வைப்பார். அதான் விரய குருன்னு அர்த்தம். அப்போ பழைய கஷ்டம் இல்லை, ஆனால் முழுமையான லாபம் இந்த வருஷ கடைசியில் விசுவாச வருஷம் மாசி மாதம் 13ஆம் தேதி 6/3/2026 திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியிலேருந்து யோகம் ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி ஜென்மத்தில் வருவார், அதுக்கடுத்து 2ஆம் இடத்துக்கு போயிடுவார் அடுத்த குரு பயிற்சியில். இப்படியா டக்கு டக்கு டக்குன்னு லாபம் அடிச்சிரும். அப்போ முழுமையான லாபம் இல்லை என்றாலும் இந்த ஆண்டு போராட்டம் குறைந்து வருமானம் பெருகி வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளை முயற்சியின் வாயிலாக சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி இந்த ஆண்டு வந்து கடகராசி. இப்போ கடகராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் எந்த கோவிலுக்கு போக வேண்டும், அவர்களுடைய வழிபாட்டு முறை எப்படி இருக்கணும் சாமி? கடகராசிக்காரர்களுக்கு நான் இப்போ இந்த பதிவிலே சொல்லிட்டேன். அவங்களுடைய தந்தை வழி பாட்டன் பாட்டி பிதிர்கர்மா, தாய் வழி பாட்டன் பாட்டி என்பது மாதிர்கர்மா.
தந்தை வழி பாட்டன் பாட்டி அமாவாசையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் வழிபடணும். தாய் வழி பாட்டன் பாட்டியை மாதிருகர்மாவை பௌர்ணமியில் சூரிய அஸ்தமனம் இரவு வழிபடணும், நிலவு பொழுதில். சூரிய அஸ்தமனத்துலேருந்து அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் வழிபடணும். இதுதான் அடிப்படை விதி. இதில் ராகு பகவான் 8ல் அஸ்தமத்தில் உட்காந்து, சனி பகவான் 8 விட்டு நகருகிறார், ஆனால் ராகு 8க்கு வந்துடுறார். ராகுங்கிறது தந்தை வழி பாட்டன் பாட்டி, அந்த குலதெய்வம். அந்த குலதெய்வத்துடைய சாபம் இருந்தால் கஷ்டப்படுத்தும், குலதெய்வத்தோட லாபம் இருந்தால் வளத்தை அள்ளி கொடுத்துரும். அப்போ குரு விரய குருவாக பணத்தை கொடுத்து விரைய செலவு செய்ய வைப்பார். சனி பகவான் லாபத்துக்கு நகர்றார். அதில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் அஸ்தமத்தில் இருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்து தந்தை வழி பாட்டன் பாட்டி குலதெய்வத்துக்கு அமாவாசை போய் மண்ணகல் விளக்கில் இழுப்ப எண்ணெயில் சிகப்பு நாடா திருப்பி போட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர 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 மிகப்பெரிய வாழ்க்கை அமையும் இந்த குரு பயிற்சி மூலியமாக.